நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். வானவர் கபிரியேல் அன்னை மரியாள் முன்பாக தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, இதோ குழந்தை ஒன்றை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று வாழ்த்து செய்தி சொல்லுகிறார். நானோ கன்னியாயிற்றே, இது எப்படி நிகழும்? சூசையப்பர் அவருடைய இல்லத்தில் இருக்கிறார், நான் என்னுடைய இல்லத்தில் இருக்கிறேன், எங்களுக்குள் தாம்பத்திய உறவு நடைபெறவில்லை, பிறகு எப்படி? வானவர் கபிரியேல் தெளிவுபடுத்துகிறார். மரியே, இதோ உன்னத கடவுளின் வல்லமை உம்மேது நிடும், ஆதலால் பிறக்கும் குழந்தை தூயது. இது அன்னை மரியாளுக்கு தெரியும், வானவர் கபிரியேலுக்கு தெரியும், மூவொரு இறைவனுக்கு தெரியும். ஆனால் உலகத்தின் வாயை மூட முடியாது. இந்த நிலையிலே அன்னை கற்பம் தரிந்தால் மோசே கொடுத்த சட்டத்தின்படி அன்னையை முச்சந்தியில் நிறுத்தி கல்லால் எறிந்து கொல்லலாம். இருப்பினும் அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டம் நிறைவேற லூக்கா நற்செய்தி 1:38 வாசிக்கிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காகட்டும். என்னை முச்சந்தியில் நிறுத்தினாலும் கல்லால் எடுத்து கொண்டாலும் இறைவனுடைய திருவுளத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். இதோ ஆண்டவருடைய அடிமை.